ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்க போகிற ஏப்ரல் மே 2026, அதாவது ஏப்ரல் மே 2026 நெக்ஸ்ட் செமஸ்டருக்குரிய அகாடமிக் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செமஸ்டர் எப்போ ஓப்பன் ஆகும், உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே எப்போ, நெக்ஸ்ட் செமஸ்டரோட எக்ஸாம் எப்போ இருக்கும், எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் 2026 எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம தெரியல பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டரோட ரீஓப்பனிங், ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டரோட அகாடமிக் ஷெட்யூல் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது நவம்பர் டிசம்பர் 2025 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஏப்ரல் மே 2026 வரும். அந்த ஏப்ரல் மே 2026 ரீஓப்பனிங் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது போக அது எப்போ செமஸ்டர் நடக்கும், அதுக்கடுத்த செமஸ்டர் அதாவது நவம்பர் டிசம்பர் 2026 எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ரீஓப்பனிங் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டைம் தான் புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த செமஸ்டர் நடக்கும்போதே அடுத்த செமஸ்டர் புரியுது எப்போ அந்த ஹாலிடேஸில் விடுவாங்க. இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ப்ராப்பரான ஷெட்யூலோட உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூல் யாருக்கு அப்படின்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ், பிஇ, பிடெக்கில் படிக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டர், எய்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டர், எய்த் செமஸ்டர், 10th செமஸ்டர் ஸ்டூடெண்ட் ஓவராலாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷெட்யூல். ஸோ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறது ஜனவரி 5 வந்து ஸ்டார்ட் ஆகும். இதை தான் உங்கள் அகாடமிக் ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதே மாதிரி டேட் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் 30 ஏப்ரல். ஸோ உங்களுக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 5th மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகி மேலே எக்ஸாம் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 months தான் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் 1, கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் 2, இந்த CA1 CA2 பொறுத்த வரைக்கும் அதோட டோட்டல் பீரியட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 5th January 27 February கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 7th March 30 April வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் பீரியட் அதாவது வந்து ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் வந்து எப்போ அந்த டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்னா 20 February 27 February கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 20 April 27 April வந்து கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவ்யூ 1 பொறுத்த வரைக்கும் 5th January 12th February வரைக்கும், ரிவ்யூ 2 பொறுத்த வரைக்கும் 13 February 23 March வரைக்கும், ஸோ ரிவ்யூ 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24 March 30 April வரைக்கும். ஸோ உங்களுக்கு செமஸ்டர் வெக்கேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களோட செமஸ்டர் வந்து எப்போ முடியுதோ அதிலிருந்து உங்களுக்கு 30 June வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. அதாவது 30 June தான் உங்களுக்கு லாஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஹாலிடே முடிய போகிற அந்த எண்டு. ஸோ இப்போ உங்களுக்கு 25 June எக்ஸாம் முடியுதுன்னா அந்த 5 days இருக்கும். இப்போ உங்களுக்கு June 15 எக்ஸாம் முடியுது அப்படின்னா அந்த 15 days இருக்கும். அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 30 June அப்படிங்கிறது உங்களுக்கு அதோட முடிகிறது. அதுக்கு நடுவில் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் முடியுதோ அதுலேருந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும் 15 May 30 June வரைக்கும் ஹாலிடேஸ் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செமஸ்டர் அதாவது நவம்பர் டிசம்பர் 2026 அதுக்குரிய ஷெட்யூலே உங்களுக்கு அதாவது அதுக்குரிய ரீஓப்பனிங் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க 1st July அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பிஆர், பிடெஸ்க்கு இவங்களுக்கும் எம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டர், எய்த் செமஸ்டர், 10th செமஸ்டருக்கும், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டருக்கும் உங்களுக்கு கிளாஸ் வந்து 5th January ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் 30 April, செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது 6th May. கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் 1, கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் 2 உங்களுக்கு ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அது டேட்டா பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டூடியோ கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் அதே மாதிரி தான் செமஸ்டர் வந்து எண்ட் ஆகிறது வந்து 30 June லாஸ்ட். அது வரைக்கும் உங்களுக்கு வெக்கேஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எக்ஸாம் எப்போ முடியுதோ அதுலேருந்து கன்சிடர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்டாஃபோட லீவ் பொறுத்த வரைக்கும் 15 May 30 June வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செமஸ்டர் நவம்பர் டிசம்பர் 26 இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1st July சொல்லியிருக்காங்க. காமனாக மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த செமஸ்டர் ஹாலிடேஸு, நெக்ஸ்ட் செமஸ்டர் ரீஓப்பனிங்கு, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே வந்து காமனாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஷெட்யூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எக்ஸாமே இப்போ தான் எழுத போகிறீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.